கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் சாதி ரீதியாக தவறாக பேசிய பேராசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி இரண்டாவது நாளாக மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்துறை பேராசிரியை ஜெயவாணிஸ்ரீ வகுப்பில் சாதி ரீதியாக பேசியதாக அவர் மீது ஒரு மாதமாக மாணவர்கள் புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சமூக நீதி நாடக கம்பெனி ஆட்சியில் கல்வி நிலையங்களில் தொடரும் சாதிய பாகுபாடுகளால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். வகுப்புல ஜெயவாணிஸ்ரீ என்கிற ஒரு ஆசிரியர் சாதியை பத்தியும் பெண்களை பத்தியும் இழிவாக பேசியிருக்கிறாங்க. இவங்களை பத்தி நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு பல பேர்கிட்ட கோரிக்கை கொடுத்தோம். பல பேருக்கு லெட்டரும் எழுதி போட்டோம். கிட்டத்தட்ட 9 லெட்டருக்கு மேலே நாங்கள் எழுதி போட்டிருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இதுக்கு முதல்வர் அவர்களும் சப்போர்ட்டாக நின்றுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாகவே பேசுகிறாங்களே தவிர எங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை எதுக்குமே நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். போன மாதம் 18ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 13ஆம் தேதி வரையும் நாங்கள் இதே தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. கோவை காந்திபுரம் அருகே உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் மதுபோதை நடன நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர்களை தாக்கிய நிர்வாகத்தினர் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த பாலாஹரி விக்னேஷ் மற்றும் அபிலாஷ் ஆகியோர் காந்திபுரத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மது அருந்திவிட்டு நடனமாடி உள்ளனர். அப்போது அங்கு நடனமாடிக் கொண்டிருந்த மற்றொருவருடன் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதை கண்ட பாரின் காவலர்கள் பாலாஹரி விக்னேஷையும் அபிலாஷையும் அடித்து உதைத்திருக்கின்றனர். இதனால் பலத்த காயமடைந்த பாலாஹரி விக்னேஷும் அபிலாஷும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் தாக்குதலில் ஈடுபட்ட பார் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் விடியா திமுகவை கண்டித்து வணிகர் சங்கங்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடந்தது. பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகம் வணிக பயன்பாட்டிற்கான அனுமதி பெறவில்லை என கூறி வணிக கட்டிடங்களுக்கு சீல் வைத்திருக்கிறது. நகராட்சியின் இந்த நடவடிக்கை தங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறி வணிகர் சங்கங்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக தனியார் மருத்துவமனைகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் அதானி துறைமுகம் விரிவாக்கம் செய்யப்பட்ட பிறகு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடல் அரிப்பை சரி செய்யும் விதமாக நடுக்கடலில் ஸ்டார் வடிவ கற்களை கொட்டுவதால் காட்டுப்பள்ளி உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடல் நீர் உள்ளே புகுந்ததாக மக்கள் கூறுகிறார்கள். அத்துடன் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையத்திற்குள்ளும் கடல் நீர் புகுந்ததால் சென்னையில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து முறையாக அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக மணல் நிரப்புவதால் கடலும் ஆறும் ஒன்றாக இணையும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. விடியா திமுக அரசு மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பெய்து இதமான சூழல் நிலவுவதால் சரணாலயங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் வர தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சித்திரங்குடி, காஞ்சிரங்குளம், மேலச்செல்வனூர், கீழச்செல்வனூர், தேர்த்தங்கல், சக்கரக்கோட்டை ஆகிய பறவைகள் சரணாலயத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் வர தொடங்கியுள்ளன. இந்த ஆண்டு முன்கூட்டியே சீசன் தொடங்கியுள்ளதால் 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் மத்திய மாநில அரசை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் ஜிஎஸ்டி குளறுபடி, தொழில் வரி உரிமை கட்டணம் ரத்து போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு மற்றும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் புல்டோசர் வைத்து கடைகளை இடிக்கும் போக்கினை அரசு கைவிட வேண்டும் எனவும், இல்லை என்றால் ரிப்பன் மாளிகையை முற்றுகையிடுவோம் என வணிகர் சங்க பேரவை பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் கூறினார். விடியா அரசின் பொம்மை முதல்வர் வணிகர் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர்.